நாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருட்களின் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பரீட்சை பெறுபவர்களை இணையத்தில் வெளியிடுவோருக்கு எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு. லிட்ரோ எரிவாயுக்கு புதிய தலைவர். புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் திருத்தும் பணி இடைநிறுத்தம். இலங்கையில் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 92 ரக ஆக்டைன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 21 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 311 ரூபாவாகும். அதேபோல் ஆக்டைன் 95 ரக பெட்ரோல் லிட்டரின் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை 307 ரூபாவாக காணப்பட்ட ஓடோ டீசல் லிட்டர் விலை 24 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 283 ரூபாவாகும். 352 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் ஜூரோ லிட்டர் ஒன்றின் விலை 33 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 319 ரூபாவாகும். 202 ரூபாவாக நிலவிய மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 19 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 183 ரூபாயாகும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. காபோதா சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபுலி விதானபத்ரன பெற்றோருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பெறுபேற்று தாளில் உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் முழு பெயரையும் பகிரங்கப்படுத்துவதன் மூலம் இணையத்தில் உலாவும் ஹேக்கர்கள் அந்த தகவலை எளிதாக பெற்று பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட முடியும். மாணவர்களின் வங்கி கணக்குகளை ஹேக்கர்கள் அணுகி நிதி மோசடியில் ஈடுபடலாம் என விதானபத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார். இது தவிர பிள்ளைகளின் தகவல்கள் சிறுவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற தவறான செயல்களுக்கும் பயன்படுத்தப்படலாம். எனவே பெறுபேற்று தாள்களை வெளியிடும் போது அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் விவரங்களை மறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 3ஆம் திகதி நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. மது அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்திற்கு 3 மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர். இந்நிலையில் மது அருந்துவதால் நாட்டில் நாளொன்றுக்கு 50 மரணங்கள் பதிவாகின்றன. எனவே உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும் என மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மற்றும் லிட்ரோ எரிவாயு டெர்மினல் லங்கா நிறுவனத்தின் தலைவராக சன்ன குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக இருந்த முதித பேரிஸ் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பதவி விலகியமை குறிப்பிடத்தக்கது. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் திருத்தும் பணிகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரம் 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் வினாத்தாள் திருத்தும் பணிகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தினார். 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாளின் 3 கேள்விகள் அன்றி 8 கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி இருந்ததெனவும் அந்த பரீட்சையை மீண்டும் நடாத்துமாறும் பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.